பிரித்தானியாவின் லண்டனில் இயங்கி வரும் பிரபல பார்சல் விநியோக நிறுவனமான எவ்ரி நிறுவனத்தின் கிளைகளில் உள்துறை அமைச்சு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதன்போது சட்டவிரோதமாக பணியாற்றிய குற்றச்சாட்டில் இலங்கையர்கள் உட்பட 10 ஆசிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விநியோகத்துறையில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத வேலைவாய்ப்புகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கையின் போதே இந்த கைதுகள் இடம்பெற்றதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 9 தெற்கு லண்டனின் கிரைடன் பகுதியில் உள்ள எவ்ரி விநியோக மையத்திற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு அதிரடி சோதனை நடத்தினர். இதன்போது முறையான குடிவரவு ஆவணங்களின்றி பணியாற்றிய 3 இந்திய நாட்டவர்கள், 2 பாகிஸ்தான் நாட்டவர்கள் மற்றும் இலங்கையர் ஒருவர் என மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தற்சமயம் கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய தற்காலிக பிணையில் விடுவிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டு நடவடிக்கையின் மற்றொரு பகுதியாக வொர்செஸ்டர் ஷையரின் ரெடிச் மற்றும் மேற்கு சசெக்ஸின் குரோலி ஆகிய பகுதிகளில் உள்ள மேலும் 2 எவ்ரி விநியோக மையங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனைகளின் போது ரெடிச் பகுதியில் விசா காலம் முடிவடைந்த பின்னரும் தங்கியிருந்த பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குரோலி குதியில் காம்பியா, கானா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3 விசா விதிமுறைகளை மீறி தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இந்த 4 பேரையும் மிக விரைவில் பிரித்தானியாவை விட்டு வெளியேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த விவகாரத்தில் உரிய வேலைவாய்ப்பு பரிசோதனைகளை செய்யாமல் சட்டவிரோத தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியமை உறுதியானால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு ஒரு தொழிலாளிக்கு தலா 60,000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பார்சல் விநியோகத்துறையில் உள்ள நிறுவனங்கள் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு துணை ஒப்பந்ததாரர்களை பயன்படுத்துவது வழக்கமான ஒரு நடைமுறையாக காணப்படும் பின்னணியில் இந்த அதிரடி சோதனை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.